love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சாப்டர் 69. டோட்டல் பைத்தன்ல இது 69, நம்பைல இது 28. இந்த கடந்த ஒரு வாரமாகவே நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி பார்த்துருக்கோம். நார்மல்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம். அப்புறம் நார்மலாகவே இல்லை லைஃபு, பைனாமியலு, பாய்சானு, யூனிஃபார்மு, லாஜிஸ்டிக்ஸு, நேற்றுக்கு ரெயில்வே வரைக்கும் கூட பார்த்தோம். அந்த ரெயில்வே வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் கூட பார்த்தோம். சிக்னல் ப்ராசஸிங் எனக்கு என்னடா சம்மந்தம், நான் ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ தானே கற்றுக்கிறேன் அப்படி சொல்ல நீங்கள் கேட்டுக்கலாம். நான் கூட ஒரு பதில் சொன்னேன், எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி சொன்னேன். நாளைக்கு சைபரில் ஒன்று வருது, ஒரு புது சிக்னல் வருது, இல்லை ஏலியன்ட்டு வருது, அந்த சிக்னல் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணலாமே, ஒரு கலையை கற்றுக்கிறதுனால தப்பு இல்லையே, இது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த டோட்டலாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து 10-12 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குங்க. ஓகே, அதே அரைச்ச மாவை தான் அரைக்க போகிறோம். அதே சைஸ் ஆஃப் த பேராமீட்டர், அதே சைஸ் ஆஃப் தி அரே பேராமீட்டர். 1க்கு 2 இருக்கும், 1க்கு 3 இருக்கும். இதை நிறைய பார்த்தாச்சு. ஒரு வாரமாக இதே தான் கேட்டிருக்கீங்க, ஒரு வாரத்துக்கு மேலே தான் கேட்டிருக்கீங்க. போர்டு அடிக்காதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுறது எனக்கே தெரியுது. இப்போது இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பரீட்டோ. நான் படிக்கிற காலத்தில் பரீட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி வந்து யாருங்க அந்த பரீட்டோ, இட்டாலியனா இல்லை யாருங்க, ஃப்ரெஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நமக்கு ஞாபகமாக பீட்சாவும் பாஸ்தா மேலே தான் இருந்தது. அப்போது எனக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியர் என்ன சொன்னாங்க, பரீட்டோ வந்து 80-20 பிரின்சிபல் அப்படின்னாங்க. இது என்ன 80-20 பிரின்சிபல், ஏன்னா கமிஷனா, உனக்கு 80%, எனக்கு 20% கமிஷனா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அது இல்லைப்பா, உலகத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. உலகத்தில் இருக்க 80% ஆஃப் த வெல்த், எவ்வளோ செல்வம் இருக்கோ, எவ்வளோ ஐஷன் இருக்கோ, அந்த 80% இருக்குது பார்த்தீங்களா, அது 20% தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது இன்னும் கலியுகத்தில் இன்னும் கூட கம்மியாக்கிடலாம். அது எப்படி நம்ம கம்மியாக்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வருது, ரோபோட்டிக்ஸ்லாம் வருது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு குக்கு இருக்குது, கேஷியர் இருக்காங்க, சர்வர்ஸ் இருக்காங்க. இப்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சு, மக்கள் ஏமாத்துறதுனால தான் மிஷின்ஸும் ரைஸ் ஆகுது. இது என்னோட இது. அது ஏன் மக்கள் ஏமாத்துறாங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இயலாமையா, இல்லை அவங்களுக்கு பைசா பத்தலையா, இல்லை திடீர்னு ஒரு ஷார்ட் டேர்ம் ரொம்ப ப்ரெஷர் இருக்காங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. அதாவது எக்ஸ்கியூஸ் மீ, இப்போது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, முதலாளி கஷ்டப்பட்டு பண்ணுறாரு, முதலாளிக்கு என்ன லாபம் வரும்னு சொல்லிட்டு லாபத்தை மட்டும் தான் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஹோட்டலில் வந்து நிறைய பிஸ்னஸ் நடந்துன்னு சொல்லிட்டு தான் தெரியும். ஆனால் எங்கே போச்சு அந்த நாணயம்? முதலாளி எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கே சாமான் வாங்குறாரு, அவருக்கு என்ன கடன் இருக்கும், வட்டிக்கு வாங்கினாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம உறவுக்காரங்க வராங்க, இல்லை நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நம்ம உடனே என்ன சொல்லுவோம், என் முதலாளிக்கு 4 கடை இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க, பில்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேரும் வந்து ஒரு போலா காட்டை சாப்பிடுவாங்க. அந்த 4 பேர் வந்து ஒரு போலா காட்டை சாப்பிடுவாங்க, எக்கச்சக்க மீல்ஸு எல்லாமே. சர்வரும் வந்து தெரிஞ்சாலாக இருப்பான், கேஷியராக இருப்பான். ஸோ 2000 3000 ஆக வேண்டிய பில்லை சர்வசாதாரணமாக 4 காஃபின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தா, அன்றைக்கி என்னமோ நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதேமாதிரி ஒரு 10 வாட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போட்ட முதலாளி என்னங்க ஆவார்? அந்த நாணயம் குறைஞ்சதுனால தான் இன்றைக்கி பிளாக் செயினு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ரோபோஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே இழந்தோம், எதனால் இழந்தோம்னு சொல்லிட்டு இந்த லெக்சர் அது கிடையாது. பேசிக்காக அந்த காலத்தில் ஒரு ஃபேக்ட்ரி என்ன இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய தொழிலாளிகள் இருப்பாங்க, ப்ளூ காலர், ஒயிட் காலர். ப்ளூ காலர் வந்து ஒரு 80% இருக்காங்க, 80 பேர் இருக்காங்கன்னா, ஒயிட் காலர் வந்து 20 பேர் தான் இருப்பாங்க, இல்லை அது ஒரு கம்மியாக இருப்பாங்க. இதுதான் பெரிட்டோ பிரின்சிபல். இப்போ பாருங்களேன், இவங்க இந்த மாதிரி பண்ணதுனால ரோபோஸே வச்சுட்டு என்னால் சாம்பாரையும் பண்ண முடியும், தோசையும் பார்க்க முடியும், சர்வும் பண்ண முடியும், கேஷியராகவும் இருக்க முடியும். எனக்கு ஆட்களே தேவையில்லை. ஒரு 100 பேர் வேலை பார்த்த இடத்துல இன்றைக்கி நான் 20 பேர் வச்சிடலாம்.
ஏன்னா மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணி அதோட மெயின்டெனன்ஸு அப்புறம் நான் ஜஸ்ட் ஒரு இடத்துல கண் பார்வையில் மட்டும் இருந்தால் போதும், அந்த ஏமாத்துற வேலை கம்மியாகும். ஏற்கனவே பாகிஸ்தானோட ரெஸ்டாரண்ட்டில் ரோபோ வந்து சர்வ் பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல, பட் நான் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பார்க்க நல்லாயிருக்கு, மக்களுக்கு அது புதுசாக இருக்குது. ஸோ இந்த 80-20 வந்து பரிட்டோ பிரின்சிபலுங்க. அது போக இன்னும் பைசா இருக்க பணக்காரங்களாம் வந்து மேபி 80-10 90-10 கூட ஆகலாம். ஆனால் இந்த லெசனை படித்தா நமக்கு வந்து ஞானம் சொல்லிட்டு ஒன்று இருந்தால் நமக்கு எப்பவுமே எம்ப்ளாய்டாக இருக்கலாம். நமக்கு நல்லா உழைச்சி நமக்கு நல்லபடியாக வந்தால் மேபி நம்மளும் ஒரு நாளைக்கு முதலாளியாக வரலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி எழுதலாம். ஏன்னா மனுஷனத்தையே வந்து மிஷின் எடுத்துருச்சுன்னா அப்போ நம்ம எதுக்குங்க இருக்கோம். ஸோ இதாங்க பரிட்டோ. இதுதான் பரிட்டோ பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பரிட்டோ வந்து எப்படின்னா வழக்கம் போல் அதே தான் இருக்குது. இந்த பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதோட சைஸ் வந்து 2, அரே சைஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அரே ஷேப்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு கோடை பார்ப்போம். இந்த கோடை பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா, ரேண்டம் டாட் நார்மலு, ரேண்டம் டாட் பைனாமியலு, ரேண்டம் நிறையா பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா. அதே தான் இங்கே. இது ஷேப்பு, இது சைஸு. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா 1 2 இது 3 நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு. இப்போது ஒரு பிளாட்டை போட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு பார்ப்போம். இதை போட்டு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு 3 இங்கே மக் அடிச்சா கூட பிரச்சனையே கிடையாது. எல்லாமே ரேண்டமு, மேட் பிளாட்டு, சிபான். அந்த சிபான் டாட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டு, ரேண்டம் டாட் பரிட்டோ இல்லை நார்மல் எல்லாமே. சில ஹிஸ்டோகிராம் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம், பட் இந்த இடத்துல ஹிஸ்டோகிராம் ஆஃப் ஃபால்ஸ்ன்னு சொல்லலை. நம்ம KDE ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம், ஷேப் அண்ட் சைஸ் கொடுக்குறோம், இப்போ பிளாட் ஷோன்னு சொல்கிறோம். இதை காமிச்சா தாங்க கிராஃபு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கெலாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதான் கிராஃபு 80-20 எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகேவா? இதாங்க பரிட்டோ பிரின்சிபல். இது புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த லெக்சர் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு தான் கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்னும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதுக்கப்புறம் யூனிவர்சல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போயிடுவோம். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணால் நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுத்துணை இருக்க துணை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.